ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் இட்லி பொடி எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 பல்லு போல் பூண்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 7-8 போல் காஞ்ச மிளகாய், இந்த கப்பால் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், இதே கப்பால் கடலைப்பருப்பு. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஈரம்லாம் இருக்கும், அது நல்லா காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் ஆயில், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் முன்னாடியே போட்டு நல்லா வதக்கிட்டோம். உளுத்தம்பருப்பு வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் லேட்டாகவே உளுத்தம்பருப்பு வந்து கொட்டிக்கலாம். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு கொட்டிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டி இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இவ்வளோ போதும். இந்த வரத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ஏர்டைட் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கிளாஸ் டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து நல்லா சூடு ஆறணுன்னே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அரைக்கும் போதே மிக்சியில் அப்படியே சூடாகிடுச்சு. ஓகே, இதை இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தலாம். இது வந்து நல்லெண்ணெய், நாங்களே ஆடின எண்ணெய். இது வந்து சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும். செம்மையாக இருக்கு பொடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இந்த பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். பை காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.